Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம பூ போல் சாஃப்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். நம்ம அதை தொட்டு பார்க்கும்போதோ இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போதோ அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு ஸ்வீட்டை தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி கொஞ்சம் கேஷ்யூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையே நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். கோதுமை மாவு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு மாவில் ஏதோ ஒரு மாவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இதே சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, இந்த இனிப்பு எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் சால்ட்டு நம்ம சேர்த்திருக்கோம். இப்போ மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம இதையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். நமக்கு அந்த ஒரு டம்ளர் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை பால் இல்லைன்னா கூடவே தண்ணியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் கட்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு இப்படி தான் இருக்கணும். தண்ணி ஓட்டமாக நமக்கு இருக்கணும். பாருங்கள், இப்படி தான். இதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அதை அங்கே ஓரமாக நம்ம வச்சிடலாம். இப்போது நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த முட்டை தான் நம்ம எடுக்கணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க மாதிரி இருந்தால் இது ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுருங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் இந்த முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்திடலாம். இப்போ அது சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திட்டேன். இப்போ இதையே நம்ம விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸி ஜார்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. நம்ம ஸ்பூனோ இல்லை விஸ்கு வச்சு கையாலவே நம்ம பீட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸாக வந்திருக்கு. இப்போ இதையே நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் ஒரு ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி இந்த தட்டில் நம்ம நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கோதுமை மாவு மிக்ஸி இருக்கும் இல்லையா, அதில் இந்த ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு தின் லேயராக வர மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போது அடுப்பு பற்ற வச்ச ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நான் காய வச்சுருக்கேன். அதுக்கு மேலே தண்ணி நல்லா கொதிச்சிடும். நம்ம இந்த மாதிரி ஸ்டீமர் வச்சிடலாம். ஸ்டீமருக்கு மேலே நம்மளோட இந்த தட்டு வச்சு விட்டுடலாம். இப்போ இதையே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 2 இல்லைன்னா ஒரு 3 செகண்டுக்குள்ளே நமக்கு இது வெந்து கிடச்சிடும். அது வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம தின் லேயராக தானே போட்டிருக்கோம், அதனால் நமக்கு டக்குன்னு வெந்து கிடச்சிடும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணி விட்டுருங்க, எல்லா பக்கமும் வர மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா கேஷ்யூ இருக்கும் இல்லையா, அதே இப்படி மேலால் தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம முட்டை மிக்ஸ் இருக்கும், அதே ஒரு கரண்டி வச்சு இதே தின் லேயராக எப்படி போட்டுருமோ அதே மாதிரி ஒரு லேயராக நீங்கள் போட்டு விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி ஒரு 3 செகண்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதுவும் டக்குன்னு நமக்கு வெந்து கிடச்சிடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு கரண்டி கோதுமை மாவு மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு தின் லேயராக வர மாதிரி நம்ம ஊற்றி விட்டுடலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. அதுக்கப்புறம் நம்ம இதையே க்ளோஸ் பண்ணி ஒரு 3 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி சேம் ப்ராசஸ். கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி விட்டு கொஞ்சம் கேஷ்யூ போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதையே க்ளோஸ் பண்ணி அது வெந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே எக்கோட மிக்ஸ் போட்டு அப்படியே அதை கண்டினியூவாக லாஸ்ட் வரைக்கும் வந்துடுங்க. இதோட லேயர் ஒரு மினிமம் ஒரு 10 லேயராவது நமக்கு இருக்கணும். அப்போ தான் இது நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஏற்றும் ரொம்ப கீழே நமக்கு கோதுமை மாவு மிக்ஸும் நம்ம முடிக்கும்போது மேலே எக்கோட மிக்ஸும் தான் நமக்கு வரணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கரெக்டாக. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியானதும் க்ரியேட்டிவானதும் மாதிரி கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதே
டச் பண்ணால் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அந்த ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மறந்து போயிடுது, அதனால் நோட்டிஃபிகேஷன் வராமல் கூட போயிடலாம். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபிஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க, புதுசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பார்க்குறதோடு விடாமல் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்போ தான் அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாகவே இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். இப்போது கடைசி லேயர் எக்கோட மிக்ஸ் நான் போட்டு விட்டுட்டேன். மேலே கொஞ்சம் பெருசாக இருக்கிற கேஷை கொஞ்சம் அதிகமாகவே போட்டு விட்டுருக்கோம். கொஞ்சம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். பாருங்கள், கரெக்டாக நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம கை வச்சு பார்க்கணுங்கிறதே கிடையாது. நம்ம எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தானே ஒவ்வொரு லேயராக நம்ம அப்ளை பண்ணி விட்டுருக்கோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இந்த தட்டு நம்ம வெளியில் வச்சிடலாம். இதாக பலகாரம் நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சோ என்னென்ன ஸ்டாஃபில் வச்சோ நம்ம இதையே எடுத்துடலாம். எடுத்து வேறு நம்ம தட்டுக்கு மாற்றி வைக்க போகிறோம். இப்போ அதை கையில் எடுக்கும்போதே நழுவி கீழே விழுகிற மாதிரி சாஃப்டாக இருக்குது நம்மளோட பலகாரம். டண்டடாய், நம்மளோட ரொம்ப டேஸ்டியான சாஃப்டான பலகாரம் இங்கே ரெடி ஆயாச்சு. இப்போ இதிலிருந்து நம்ம இப்போ கத்தி வச்சு இப்படி கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். கத்தி வைக்கிறதும் தெரியாது, நம்ம கட் பண்ணுறதும் தெரியாது, அந்தளவுக்கு அது சாஃப்டாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், லேயராக இருக்கும். நம்ம ஒவ்வொரு லேயராக தான் போட்டு விட்டுருந்தோம். அது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஒரு 10 லேயராவது இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு மெயினாக இனிப்பெல்லாம் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எனக்கு கொஞ்சம் மீடியம் லெவலில் இனிப்பு தான் நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா அதிகமாக நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒன்று எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் நம்ம குட்டீஸுகளுக்கெல்லாம் டெய்லி ஒவ்வொரு ஸ்நாக் நம்ம அவங்களுக்கு தேவைப்படும். நம்ம ஈஸி தானே, நம்ம கோதுமை மாவு முட்டையெல்லாம் வச்சு நம்ம செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துடலாம், டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஹெல்த்தியும் கூட, நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸு தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாடா, பாய்.